GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பதினாறு வயது மாணவனை 40 வயது ஆசிரியை ஒருவர் ஒரு வருடத்திற்கும் மேலாக பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பிரபலமான தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் படிக்கும் 16 வயது மாணவர் ஒருவரின் நடத்தையில் அண்மை காலமாக சில மாற்றங்கள் தென்பட்டுள்ளது. இதனை கவனித்த அவரது பெற்றோர் மாணவரிடம் இது சம்பந்தமாக விசாரித்துள்ளனர். அப்போது பள்ளி ஆசிரியை ஒருவரால் தான் பலமுறை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக அந்த மாணவர் அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்துள்ளார். இது குறித்து பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அந்த பெண் ஆசிரியையை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு பள்ளியில் நடைபெற்ற விழா ஒன்றில் அந்த மாணவனை ஆசிரியை சந்தித்துள்ளார். பின்னர் ஒரு மாதத்திற்கு பிறகு பாலியல் உறவு குறித்து தனது உணர்வுகளை மாணவனிடம் ஆசிரியை வெளிப்படுத்தியுள்ளார். இதனை கேட்டு தயங்கிய மாணவன் அந்த டீச்சரை தவிர்க்க தொடங்கியுள்ளார். ஆனாலும் உறவை ஏற்றுக்கொள்ளும்படி ஆசிரியை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் மாணவனிடம் உறவை மேற்கொள்ள அவரது பெண் தோழியின் உதவியை நாடியுள்ளார். அதற்கு ஒப்புக்கொண்ட அந்த பெண் தோழி, இந்த காலத்தில் வயதான பெண்களுக்கும் டீனேஜ் பையன்களுக்கும் இடையிலான உறவு என்பது சாதாரணமான விஷயம் என கூறி மாணவனை சம்மதிக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. பெண் தோழியின் தொடர் வற்புறுத்தலுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட ஆசிரியையை அந்த மாணவர் சந்தித்துள்ளார். அதன் பிறகு மாணவரை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு தனிமையில் அழைத்து சென்ற அந்த ஆசிரியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சொகுசு விடுதிகள், தனியார் ஹோட்டல்கள் என பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று வன்கொடுமை செய்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த சமயத்தில் மாணவனுக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் அதனையெல்லாம் அலட்டிக் கொள்ளாத ஆசிரியை மாத்திரைகளை கொடுத்து தொடர்ந்து வன்கொடுமை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மாணவன் தனது வீட்டிலும் தெரிவித்துள்ளார். ஆனால் விவகாரம் வெளியே தெரிந்தால் ஆசிரியை பள்ளியிலிருந்து தனது மகனை நீக்கிவிடுவார் என்ற அச்சத்தில் புகார் எதுவும் கொடுக்காமல் அமைதியாக இருந்துள்ளனர். இதனையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த ஆசிரியை அண்மையில் மாணவனை தொடர்பு கொண்டு நேரில் சந்திக்கும்படி கேட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவனின் குடும்பத்தார் பொறுத்தது போதும் என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பிறகுதான் இப்படி ஒரு குற்றம் நடந்திருப்பது வெளி உலகிற்கே தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த ஆசிரியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மாதா, பிதா, குரு, தெய்வம் என தெய்வத்திற்கு மேலான இடத்தில் இந்த சமூகம் ஆசிரியர்களை வைத்திருக்கிறது. அறிவார்ந்த சமூகங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு நன்னெறிகளை கற்றுக் கொடுத்து நல்வழிப்படுத்த வேண்டிய ஆசிரியர்களே இப்படி நடந்து கொள்வது அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.